சொல்லின்னு விட்டுறாங்க. ஸோ அவங்க கீழே வந்தால் அவர் வந்து ஒரு கிங்காக மாறிட்டாங்க. பட் அனிதா வந்து அந்த குவீன் போஸ்ட்டை ஏற்றுக்கிறதா இல்லை. அவங்க அதே மாதிரி அந்த விவசாயத்தை தான் செய்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காலங்கள் போகுது. அந்த கிங் வந்து காடை தேடி தான் போகிறாங்க. எல்லாருமே காடை தேடி தான் போகிறாங்க. அது தெரிஞ்சு 1 வீக் ஆகுது. அதே மாதிரி அனிதா மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜகு அதே மாதிரி அங்கே ட்ரீயில் கிளைம் பண்ணி அங்கே மேலே போகிறாங்க. மேலே போய் அதே மாதிரி கதவை தட்டுறாங்க, நாக்குன்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நான் தான் ஜகு, அனிதாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தான் இப்போ வேணும்னு ரொம்ப கோபத்தோடு அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த ஜகு என்ன சொல்கிறாருன்னா, நான் கடவுளாக மாறணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவங்க சிரிச்சுக்கிட்டே, நான் உன்னை அப்போவே வந்து ரொம்ப வார்ன் பண்ணேன், அதாவது நீ ரிட்டன் பேராசையோடு கேட்குற அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த கொடியும் வந்து மறைஞ்சு போயிடுது. மேலேருந்து ஜகு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தால் அவங்க வந்து முன்னாடி இருந்து அதே நிலைமைக்கு போயிட்டாங்க. அதாவது எப்படி கஷ்டப்படுறவங்களாம் இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்த அந்த பீன்ஸ் அந்த செடியே இல்லை. ஸோ இந்த அனிதா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. பார்த்தா அவங்க விளைவிச்ச ஒரு பீன்ஸ் கூட இல்லை, ஒரே ஒரு பீன்ஸ் மட்டும் இருக்குது.